எம்எல்ஏ ஆகிறாங்க, அமைச்சர் ஆகிறாங்க. எப்படி செலவழிக்கிறாங்க? இந்த எம்எல்ஏ எம்பி எப்படி போய் காசுகளை செலவழிக்கிறாங்க? ஒண்ணும் இல்லமா, ஓட்டுக்கு நம்மள்கிட்ட காசு கொடுக்குறாங்க. நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு வந்து சோத்தாங்கைக்கு தெரியாம நொட்டாங்கையில வச்சு திணிச்சு விட்டு போவாங்க. நம்ம என்னப்பா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோம், ஓட்டு போடுறது காசை வாங்கிட்டோம், யார் காசு கொடுத்தாலும் ஒரு ஓட்டு போட்டு போயிடுறோம். நம்மளுக்கு தெரியலங்கம்மா, நாம 5 வருஷத்துக்கு இருக்க தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டிய நம்மளுடைய தார்மீக கடமையை செய்வதற்கு இந்த அரசியல்வாதிகள்கிட்ட லஞ்சத்தை வாங்கிடுறான். ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு வாங்கிடுறான். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டில் 5 ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5 ஓட்டுக்கு 5000 ரூபாய். 5000 ரூபாய் உங்க வீட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறானா? இந்த தெருவில் எத்தனை வீடு இருக்கும்? இந்த ஊர்ல எத்தனை வீடு இருக்கும்? இந்த தொகுதியில் எத்தனை வீடு இருக்கு? இந்த வட்டம், இந்த மாவட்டத்தில் எத்தனை வீடு இருக்கும்? எத்தனை ஓட்டு இருக்கும்? அப்போ ஒவ்வொரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய், 10 லட்சம், 20 லட்சம், 5 கோடி, 10 கோடி சேர்தலை செலவழிச்சு ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏவும் அமைச்சரும் முதலமைச்சரும் நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா? மாறாக செலவழிச்ச காசை வட்டி முதலமா எடுப்பாங்களா? அடுத்த தேர்தலுக்கு செலவழிக்கிற காசு எடுப்பாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வகையான லஞ்சத்துக்கும், எல்லா வகையான கொலைக்கும், எல்லா வகையான கொள்ளைக்கும், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, சாராய விற்பனை எல்லாத்திற்கும் காரணம் அரசியல்வாதியோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, கவுன்சிலரோ, மேயரோ கிடையாதுமா. ஓட்டு போட்ட நாம வாங்கின முதல் லஞ்சம். நாம ஓட்டுக்கு பணம் வாங்குறது லஞ்சம். நாம லஞ்சத்தை வாங்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பிள்ளையோட வாழ்க்கை, மகன் வாழ்க்கை, மகள் வாழ்க்கை, பேரன் வாழ்க்கை, பேத்தி வாழ்க்கை எல்லாத்தையும் வித்துட்டு அடமான வச்சுட்டான். அப்புறம் எப்படிங்க அவன் நம்மளுக்கு நல்லது செய்வான்? அவன் நல்லது செய்யறதுக்கு நம்ம விடவே இல்லையே.